ஆன்மீகச் செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஸ்ரீ வீரமாகாளி அம்மன் கோயிலில் ஆடி பெருந்திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருள வீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் 13ஆம் நாளில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனக்காப்பு அலங்காரம் சாற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆட்டுக்கிடா வாகனத்தில் எழுந்தருளச் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் கிராயூர் ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத உற்சவத்தை முன்னிட்டு திருவிளக்கு நடைபெற்றது. சிவாச்சாரியார்களின் மந்திர முழக்கங்களுடன் நடைபெற்ற இந்த சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி மனமுருகி அம்மனை வழிபாடு செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஸ்ரீ அம்மா பூமாதேவி கோயில் குரு சித்தர் பீடத்தில் ஆடி கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கணபதி பூஜை, கும்ப பூஜை, கணபதி ஹோமம், அம்பாள் மூலமந்திர ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாகுதியுடன் நிறைவுற்றது. தொடர்ந்து அம்மா பூமாதேவி, குருநாதர் மற்றும் உற்சவர் அம்பாள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அதன் பின்னர் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மன் வழிபாடு செய்தனர். தஞ்சாவூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. இதில் கரந்தை பூங்குளத்தில் இருந்து பக்தர்கள் பூத்தொட்டு எடுத்து ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தனர். பக்தர்களால் எடுத்து வரப்பட்ட மல்லி, முல்லை, சாமங்கி, செவ்வந்தி, கனகாம்பரம் உள்ளிட்ட பல வகையான பூக்களால் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சென்னை அடுத்த ஒட்டியம்பாக்கம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றும் திருவிழாவும், ஸ்ரீ தண்டு துலுக்கானத்தம்மன் கோயிலில் 10ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நாளான இன்று உடுக்கை பம்பை அடித்து அம்மனை வரவைத்து கூழ் ஊற்றி வெகு விமர்சையாக கொண்டாடினர். இதேபோன்று துலுக்கானத்தம்மன் கோயிலில் முக்கிய நிகழ்ச்சியாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ 5 கிணற்று மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத உற்சவ திருவிழாவை முன்னிட்டு தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் அம்மன் தெப்பத்தில் எழுந்தருளி தெப்ப குளத்தை 9 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் முத்தியால்பேட்டை ஸ்ரீ மூலஸ்தம்மன் கோயிலில் ஆடி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக வீதி உலா நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு வண்ண மலர்கள் மற்றும் பழங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி ஸ்ரீ வராகி அம்மன் கோயிலில் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முன்னதாக பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தேனி மாவட்டம் வீரபாண்டி முல்லை பெரியாற்றங்கரையில் ஆடிப்பெருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் புதுமண தம்பதிகள் ஆற்றங்கரையில் கூடி சுமங்கலி பாக்கியம் நிலைக்கவும் கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கவும் வேண்டி வழிபாடு செய்தனர். மூத்த சுமங்கலி பெண்களின் ஆசியோடு புதுமண தம்பதிகள் பழைய தாலி கயிற்றை மாற்றி புதிய மஞ்சள் தாலி கயிற்றை அணிந்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இலங்கை மட்டக்களப்பு அமிர்தகழி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் கோயிலில் ஆடி மாத மகோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருங்கே அமைந்த கோயிலான அமிர்தகழி மாமாங்க பிள்ளையார் கோயிலில் மகோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் மூலமூர்த்திக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடிமரம் அருகில் எம்பெருமான் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளச் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு செய்தனர்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோயிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதையொட்டி உற்சவ மூர்த்தியான சிவகாம சுந்தரி சமேத சந்திரசேகர் சுவாமிக்கு கொள்ளிடம் ஆற்றில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் மற்றும் புதுமண தம்பதியினர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே நாசர் ஸ்ரீ சடச்சியம்மன் கோயிலில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ சடச்சியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரத்துடன் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மன் வழிபாடு செய்தனர். ஆன்மீகச் செய்திகள்.